வந்திருக்கோம். இங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகையாளர் போர்வில் இருக்கக்கூடிய சிபி செந்தில் அநாகரிகமான முறையில கோத்தமான பேசுவது மட்டும் இல்லாம பாஜகவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்து போர்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்படைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் செந்தில்வேல் அப்படின்றவர் வந்து ஒரு பக்கா திமுக காரரு. ஆனா அவர் போகக்கூடிய டிபேட்ல எல்லாம் தான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. திமுக ஆதரவாளர்னு போட மாட்டாங்க. நீங்க ஒரு டிபேட்டுக்கு பேச போறீங்கன்னா அதை ஓப்பனா சொல்லிட்டு போங்க, நான் ஒரு திமுக ஆதரவாளர் அப்படின்னு. ஆனா நீங்க பத்திரிகையாளர்ன்ற பேர்ல போய் அங்க உட்காந்துட்டு திமுகவுக்கு ஆதரவா பேசி ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி விட்டு வந்துடுறீங்க. உள்ள கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பேச முடியாம வெளியில வந்துட்டு திமுகவோட ஆதரவாளர்களான அடியாட்களை கூட்டிட்டு வந்து, அதாவது சேகர் பாபுவோட ஆதரவாளர்களை கூட்டிட்டு வந்து அங்கே ஆஃபீஸுக்கு வெளியில நின்றுருக்காரு. நாங்கள் அமைதியான முறையில் கோஷமிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன நம்ம செந்தில்வேல் அவர் கூட்டிட்டு வந்து சேகர் பாபுவோட ஆதரவாளர்களை வச்சு அங்கே வந்தவங்க எல்லாருமே அடிச்சு தாக்கியிருக்காரு. நீங்க ஒரு பத்திரிகையாளர்னு சொல்றீங்கல்ல, ஒரு பத்திரிகையாளருக்கும் திமுக காரனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. நிறைய பேர் இப்படிதான் டிபேட்ல போய் உட்காந்துக்கிட்டு தான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்குவானுங்க. ஆனா அவனுக்கு முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்த திமுகவோட ஆதரவாளர்களா தான் இருப்பானுங்க. திமுக ஒரு தீய சக்தி.